அசோக் லேலாண்டும் இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இப்போ என் கையில் இருக்குது இந்த வண்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1925ன்ற மாடலு. இதுக்கு முன்னாடி வந்து 1920 மாடல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பழைய காலத்தில் இருக்க மாதிரி டபுள் கிளாஸ் வச்சு ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாத ஒரு கேபினில் ஒரு வண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ எடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேலோடு எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் வந்து 250 ஹார்ஸ் பவர்லேருந்து இந்த வண்டி வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி யார் யாருக்கு செட் ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த வண்டியோட இன்ஜின் தான் இருக்குது மேஜர் சேஞ்சஸே. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஹச் சீரிஸ் இன்ஜின். அதாவது இதோட சிபிலிங்ஸ்லேருந்து இந்த இன்ஜினை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 250 ஹார்ஸ் பவர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 28, 25லையும் இருக்குது, 35, 25லையும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மாடல்ஸ்லையுமே இந்த இன்ஜின் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து லோயர் வேரியண்ட்லேயும் அதிகமாக வந்து புல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இன்ஜின் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ஹார்ஸ் பவரும் 900 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் லோக்கலுக்கு ஓட்டுறீங்க, இல்லை குவாரிக்குள்ளே ஓட்டுறீங்க, ஹெவி லோட்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து நம்மளுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா பவர் அதிகமாக தானே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ டிரைவ் ட்ரெயின் நம்மளுக்கு மாற்றி தான் ஆகணும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ரௌன்லையும் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரியர் ஆக்சல் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 6.4 கிட்ட. அதனால உங்களுக்கு ஹெவி வெயிட் இழுக்கிறதுக்கும் யூஸபுளாக இருக்கும், குவிக்கான ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இந்த வண்டி கம்பேரிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும். அண்ட் இதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஃப்ஜிஆரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்டேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ வர மாடல்ஸ் எல்லாருமே நீங்கள் கேட்குறது என்னவோ அதை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் இல்லாத காலகட்டத்தில் வண்டி இழுவ இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி நாங்கள் வீடியோ போட வண்டியோட கம்ஃபர்டபுள் இருக்கான்னு பார்க்குறாங்க, இழுவை திறன் இருக்கான்னு பார்க்குறாங்க, லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்குறாங்க, டிப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ரன் இருக்கான்னு பார்க்குறாங்க, மைலேஜையும் தாண்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓனருக்கு ப்ராஃபிட்டபுளானது, டிரைவர் பொறுத்தவரைக்கும் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியமானது, அதையும் கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கேபின் மட்டும் வராமல் எம்யூ இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த அப்டேட்டடான என் கேபின் கொடுக்கறனால மற்ற எந்த கேபினுமே வரதில்லை. கேபினை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 ஜாக்கி ஆப்ஷனில் இருக்குது நம்ம டிப்பர் தூக்குறதுக்கு. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல, பெரிய ஜாக்கி மாதிரி இருக்கும்ல, நம்ம ஏற்கனவே உங்கள் ராக் பாடியிலலாம் பார்த்துருக்கோம். அந்த விப்ரோ, ஹைவா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்கி பார்த்துருக்கோம்ல, அந்த சிங்கிள் ஜாக்கி மாதிரி இல்லாமல் 2 ஜாக்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 யூனிட் டிப்பர். இதில் அந்த 2 ஜாக்கி யூனிட் தான் வருது. இப்போ வந்து நீங்கள் இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா சின்ன சின்ன சந்துக்குள்ளே போயிட்டு வரீங்கல்ல, அப்போ வந்து அந்த டிப்பர் தூக்கும்போது மேலே வயர்லாம் இடிக்காத அளவுக்கு அதோட ஹைட்டும் இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த 2 ஜாக்கி இது கொடுத்துருக்காங்க. இதே ஒரு ஜாக்கி இது போயிட்டோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு 4 யூனிட் டிப்பராக வருது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாக்கி தூக்குற ஹைட் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ குவாரி பர்பஸ்லாம் ஓட்டுறீங்கல்ல, அப்போது வந்துட்டு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷனு, அந்த டபுள் ஜாக்கி இருக்கிறது, அது இதுதான். கிட்டத்தட்ட 2 ஸ்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இது வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போகும்போது அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்டேஜ் மேக்ஸிமம் எதுவும் உள்ளே இருக்காது. அந்த அளவுக்கு தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் தான் அந்த சிங்கிள் ஜாக்கி. அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டியை வந்துட்டு முக்கியமாக யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாரி வச்சுருக்கவங்க, நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி குவாரி வச்சுருக்கவங்க. இப்போ இந்த 2 ஜாக்கி வண்டிலாம் நீங்கள் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனு இல்லை அப்படின்னா அந்த மணல் எடுத்துகிட்டு போகிறோம், எம்சாண்டு கொண்டு போகிறோம், ஜல்லி எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும். சரி, இவ்வளோ சொல்லிட்டேன். இந்த வண்டியோட பேலோடு ஏதோ ஓவரால் வெயிட் பொறுத்த வரைக்கும் 18,500 கிலோ அண்ட் ஹார்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் 250 ஹார்ஸ் பவர். நான் அது ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அந்தந்த செக்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்துட்டு அந்த யூனிட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஈரமண்ணாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு யூனிட் நீங்கள் போடுவீங்க, இல்லை அப்படின்னா ஜல்லியாக இருந்துச்சுன்னா அதுக்கு போடுவீங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நான் என்ன தான் சொன்னாலும் அதிகமாக தான் போடுவீங்க. இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து பேலோட் போடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இது வந்துட்டு நம்மளுக்கு தரல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 5.4 மீட்ரு இதோட ஓவரால் லென்த்து. வீல் பேஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3.6 மீட்டர், அதாவது 3600 mm. வித்துன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.4 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3600 mm சொன்னேன்ல,
இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 வேரியன்ஸ்க்கான தொட்டி வச்சுருக்காங்க. இந்த தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 8.5க்கும் இருக்குது, 10 மீட்டர் கியூபுக்கும் இருக்குது, 12.5 மீட்டர் கியூபுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இது போக கேபின் சைஸஸாகவும் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதோட ஜாக்கி பற்றி சொன்னேன்ல, அதோட தொட்டி சைஸும் நீங்கள் எதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து லோட் போடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் வந்துட்டு 295 90 R20 இன்ச் ஆஃப் வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 போல்டட் வீல்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூனிடைஸ்டு வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு 6 வீல் டிப்பர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்களோட 19, 28, 35 போனாலும் சரி, உங்களுக்கு டயர்ஸோட இதுதான் கூடயே தவிர மற்றபடி இன்ஜினு அதோட ஸ்பெக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அண்ட் ரியர்லையும் சேம் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பேர் வீல்ஸோட அவைலபிளாக இருக்குது. பிரேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டூவல் லைன் ஏர் அசிஸ்டட் பிரேக்ஸ், இந்த பாரத் பென்ஸ் வீடியோவில் பார்த்தோம்ல சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ் வித் ஏஎஸ்ஏ ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னுமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இதோட சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு சைடு மட்டுமே 16 பட்டை கொடுத்துருக்காங்க. லீவ் ஸ்ப்ரிங், சப்போர்ட் லீவ் ஸ்ப்ரிங் ரெண்டுமே சேர்த்து 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 32. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு ஷாக் அப்சர்வரோட வருது. ஏற்கனவே பழைய கேபினை விட இந்த கேபின் வந்து இன்னுமே கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் டிரைவர்ஸ்க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சேம் அங்கே உள்ளதான் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 பேட்டரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேட்சிங் தெரியுதுல்ல, ஸோ இப்போ இந்த வண்டி வந்து நீங்கள் 8.5 CBMல எடுக்கிறீங்க அப்படின்னா, கியூபிக் மீட்டர் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து இங்கே பேட்ச் பண்ணிடுவாங்க. இதே வந்து நீங்கள் 10.5 இல்லை அதுக்கு 12 மீட்டர் கியூப் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பேட்சிங் இங்கே வந்துடும். ஸோ இதை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 220 லிட்டருக்கு ஆஃப் டீசல் டேங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான டேங்க். மற்றபடி சேம் செட் ஆஃப் டயர்ஸ் தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த வண்டி வந்துட்டு ஆப்ஷனலாக ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது போக இந்த வண்டியோட கிரேடபிலிட்டின்னு பார்த்தோம்னா 50%, அதாவது நீங்கள் குவாரியில் ஏற்றுறீங்கல்ல அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேர்னிங் ரேடியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 13.75 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே எனக்கு வந்து நம்ம அந்த 3532ல உட்காந்தோம்ல அந்த ஃபீல் தான் அப்படியே எனக்கு இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியவே இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான குஷன் சீட்டு, நல்ல 180 டிகிரிக்கான வியூஸு, சேஃப்டி மிரர்ஸு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு தான் ஜைஜாண்டிக்காக இருக்குதுன்னு பார்த்தோன்னா உட்காந்து ஓட்டுறதுக்கும் அதே ஃபீல் தான் எனக்கு வருது. ஏன்னா நான் 1920ல் உட்காந்ததை விட இந்த கேபினில் உட்காந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. அதுக்கு இதுக்கு ஒன்று மிஸ் பண்ணது என்னென்னா அது வந்து அந்த பழைய காலத்து லுக்கில் இருக்குமா, ஸோ அது வந்து ஓல்டு ஸ்கூலில் இருக்க மாதிரி இருந்தோன்னே அது பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் இது வந்ததுனால எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்டீரியர்ஸ் எல்லாமே செட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த பிடிஓ ஆப்ஷன்ஸு, ஹசார்டு, லைட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸு, இது எல்லாமே சிமிலராக இருக்கிறதா இருக்குது. இப்போ போட்ட நாம்ஸ் படி பெரிய வண்டிகளுக்கு எல்லாமே ஏசி கேபின் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியிலையும் நம்மளுக்கு ஏசி கேபினோட தான் வருது. ஸோ கேபின் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ப்ரீமியமாகவே இருக்குது. நான் மறுபடியும் அசோக் லேலண்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரிவர்ஸ் கேமரா ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் ரிவர்ஸ் கேமரா மட்டும் கொடுங்க. ஏன்னா ஒரு பிராண்டை விட நம்ம வந்து கம்பீட் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா ஏதாச்சும் புதுசாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரிவர்ஸ் கேமரா கொடுத்து இன்னும் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக நீங்கள் வந்து டிரைவரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அசோக் லேலண்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஸோ ஒரு எண்டுக்கு வந்துட்டோம்ல, இந்த வண்டியோட டிசைன் லாங்குவேஜ் பேசிட்டு இதை முடிச்சிடுறேன். நான் உள்ளே உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான லுக்கில் தானே இருக்குது. இந்த 320 ஹார்ஸ் பவர் பெரிய பெரிய வண்டி 16 வீல் வண்டிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே தான் இந்த வண்டியில் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 வைப்பர்ஸ் வாஷரோட வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஸோ இதோட சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் 500ல், ரெண்டாவது சர்வீஸ் 1000 ஹார்ஸில். ஸோ 1000 ஹார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆயில் சேஞ்சு இல்லை ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடுவாங்களாம். 1800 ஹார்ஸில் வந்து க்ரீஸ் பேக் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒன்று 6000 ஹார்ஸு இல்லாட்டினா 6 வருஷம் அந்த மாதிரி வாரண்ட்டி கொடுக்குறாங்க டிரைவ் ட்ரெயினுக்கு மட்டும். ஸோ இது வந்து ஓகே அட்வான்டேஜ் தான். ஆனால் காம்படிட்டர்ஸ் மத்தியில் நீங்கள் இப்போ வேறு ஏதாச்சும் வண்டி வச்சுருக்கீங்க உங்களுக்கு அதிகமான வாரண்ட்டி பீரியட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவங்க அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த வண்டி யாருக்கான வண்டி, ப்ராஃபிட்டபிள், இது 2 விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நீங்கள் இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனு இல்லை எம்சாண்டு, ஜல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் குவாரிக்குள்ளே ஓட்டுறீங்க, எனக்கு சின்ன சின்ன வண்டி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு டெப்த்தில் இருந்து அவுட்டன் எடுத்துகிட்டு வர்றது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அண்ட் இதுவும் போக அந்த 20ய விட இந்த 25ல முக்கியமானது அந்த பவர் ட்ரெயின் தான். இன்ஜின்ல இருந்து பின்னாடி ரியர் ஆக்சல் வரைக்கும், க்ரவுன் வரைக்கும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, முக்கியமான விஷயம் இழுவை திறன் கண்டி மட்டும்தான். ஸோ அது இதில நல்லாவே இருக்குன்னு என்னால சொல்லிட முடியும். இதில என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 250க்கும் 200க்கும் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் மைலேஜ் ட்ராப் பண்றீங்கல்ல. ஆக்சுவலா சிட்டிக்குள்ள ஓட்டும்போது, நீங்க ஒரு வெயிட் வச்சுட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா, 200 ஹார்ஸ் பவர்ல ஒரு 2வது கியரோ, சப்போஸ் 3வது கியரோ போறீங்க அப்படின்னா, இந்த வண்டியில தாராளமா நீங்க 4வது கியரோ, 5வது கியரோ போலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ஸ் பவர் அதிகம்னால இழுவை திறன் அதிகமா இருக்கும். ஸோ அதனால மைலேஜ் ட்ராப் பண்றது நோட்டிசபிள் இருக்காது. ஓரளவு கம்மியா தான் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜும் அதே தான். ஏன்னா இந்த கியூபிக் எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு 150 ஹார்ஸ் பவர், 200 ஹார்ஸ் பவர்லயே இது இழுத்துட்டு போயிரும். பட் ஆனா இவ்வளோ பெருசு குடுக்கறனால காஸ்ட் இன்னும் ஹெவி ஆகும் அப்படின்றது என்னோட இது. ஸோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லாரி நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ எனக்கு கஸ்டமர் ரிவ்யூ குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள்ட்ட கஸ்டமர் ரிவ்யூ எடுத்துடுறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த வண்டியோட பிரைஸ். ஸோ இவ்வளோ வேரியன்ட் சொல்லியிருந்தேன். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஒரு 34லேருந்து 38 இதோட பிரைஸ் கோட் பண்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் மொபிலிட்டி தான் சப்ளை பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்கொயர் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷின்ஸ்.